நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன டாபிக் எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க சார், தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சி பலன்களை பத்தி இப்போ 12 ராசி என்பவர்களுக்கும் பார்க்கலாம். ஓகே சார். குரு அதிசாரம்னா என்னன்னு சொல்லிருங்க சார் ஃபர்ஸ்ட். குரு அதிசாரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்டீங்கன்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதை அதிகமாக சில வருஷங்கள் குரு வந்து வேகமா நகரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த வேகமா நகரும் போது பாத்தீங்கன்னா சில மாதங்கள் அவருடைய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுதான் அதிச்சாரம்னு சொல்லுவோம். அதிச்சாரம்னா வேகமாக நகர்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா கடக ராசியில் குரு இருக்காரு, அது அதிசாரமாகி சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. இந்த பயிற்சி வந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி நடக்க போகுது. அதில் இருந்து அடுத்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலே இருந்து ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த பயிற்சிக்கான பலன்கள் 12 ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பா நடக்க போகுது. கண்டிப்பா சார். ஒவ்வொரு நேயர்களுக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். கண்டிப்பா சார். மதியார்தான் தலைவாசல் மிதியாதேன்னு சொல்றதும் நம்ம ராசி தான். அதே சமயத்துல அவங்க வந்து வான்னு சொன்னதும் பின்னாடியே அன்புக்காக ஓடுறதும் இந்த ராசி தான். தாய் உள்ளம் கொண்ட கடக ராசினியர்களுக்கு இந்த குரு அதிசாரம் எப்படி சார் இருக்கு? இந்த தாய் உள்ளம் கொண்ட கடகராசி என்பவர்களுக்கு என்னன்னா, அவங்க லைஃபை மாத்திக்கணும், அதை மாறக்கூடிய ஒரு நேரம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ என்ன பண்ணலான்னா, முதல்ல இவங்க ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வேலை மாறிக்கிறது நல்லது. வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா வேலை கண்டிப்பாக கிடச்சிடும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸில் ஒன்று பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் மாற்றிக்கிறது, இல்லை பிஸ்னஸையே மாற்றிக்கிற வேலையை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக சார். கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு உச்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளே நிறைய லைவ் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ கடகராசி இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது? அதான் கடகராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு உச்சத்தில் இருந்ததை விட 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேரையும் கொடுக்கும், புகழையும் கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் வருமானத்தையும் கொடுக்கும். பேர் இருக்கு சார், எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இப்போ இருக்காங்க அவங்களுடைய நிலைமை. அப்படி இல்லாமல் இந்த காலகட்டத்தில், இந்த குருவின் அதிசார காலகட்டத்தில் பைசா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா சிறப்பு. கண்டிப்பாக சார். அது நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கத்தை தொலைத்த கடகம் வந்து நிறைய பேர் அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு வம்பு வழக்குகள் இருக்குது அப்படின்னா நான் எப்படி சார் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா இந்த டைமில்? இல்லை, இந்த அதிசாரம் இந்த வம்பு வழக்குலேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம். இவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. அந்த அவமானங்களுக்கு இவங்க பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இந்த குருவின் அதிசாரம் இருக்கும். அது கோர்ட்டு கேஸ் வம்பு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேம் ஃபேம் கிடைக்காம இருக்கலாம், இல்லை அந்த நேம் ஃபேம் கிடைச்சி கூட அது தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி சில சூழ்நிலைகள் நடந்திருக்கும். அதெல்லாம் மாறி இவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பொசிஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரம். சார், வெளியில எவ்வளவுதான் புகழ் இருந்தாலும் வீட்டுல இருக்கும்போது அவங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் நிறைய இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்ல இந்த டைம்ல ஃபுல்லா ரெக்கவர் ஆகிடும். 100% கடகராசி என்பவர்களுக்கு குருவின் அதிசாரம் ஆனதுக்கு அப்புறம் ஃபேமிலியில் பயங்கர ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கவங்க மொத்தமாக சேர்ந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனை, வேலை இல்லையா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், பிஸ்னஸில் பணம் இல்லையா நான் உனக்கு உதவி பண்ணுறேன், பிஸ்னஸ்க்கு என்ன சப்போர்ட் வேணும்னு சொல்லி நான் பண்ணுறேன்னு சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கணவர் மனைவி கூட பிறந்தவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியார் முதற்கொண்டும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அதிசார பயிற்சியாக இருக்கும். ஓகே சார். நான் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கேன், இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன்னா என்னோட நேரம் எப்படி இருக்கு குரு அதிசாரத்தில்? இப்போ பார்த்தீங்கன்னா குருவின் அதிசாரம் இல்லாமல் இருக்கிறதுனால நிறைய அரசியல்வாதிகளுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குது, அவமானங்கள் இருக்குது. சில பேர் புகழ் கூட எடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு நெகட்டிவான நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு நேரமாக குருவின் அதிசாரம் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு அரசாங்கம் ரீதியான உதவிகள் கிடைக்கும், அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்பு கிடைக்கும், அரசியலில் இருக்கவங்களுக்கு ஒரு பேர் புகழ் உச்சத்தில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் குருவின் அதிசாரத்தில் கண்டிப்பாக கிடைக்க போகுது. கண்டிப்பாக சார். அதை விடுங்க சார், எனக்கு இது எல்லாமே இருக்குது ஆனால் குழந்தை மட்டும் இல்லை சார் அப்படின்னா நான் என்ன சார் எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த குடும்பம் விருத்தியாகிறதுக்கான ஒரு நேரம். ஏன்னா குடும்பஸ்தானத்திலே குரு அதிசாரம் பெறுறாரு. அதனால் என்னன்னா கடகராசியாக இருக்காங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.
இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா வேணாமா, முக்கியமாக பெண்கள் அவங்களுக்கு உடலில் பாதிப்புகள் இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை நம்ம நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கோம், நம்ம அப்படியே ட்ரை பண்ணுவோன்னு சொல்கிறவங்க அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் அற்புதமாக கிடைக்கக்கூடிய நேரம். கண்டிப்பாக சார். இது எல்லாமே கிடச்சிருச்சு, எனக்கு ஒரு வீடு வேணும், இல்லை எனக்கு ஒரு லேண்ட் வேணும், கார் வேணும்னா நம்ம வாங்கலாமா இந்த டைமில்? கண்டிப்பாக இந்த குருவின் அதிச்சாரம் வீடு வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. புதுசாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதை செஞ்சாங்கன்னா லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்கன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். ஆமாம், கண்டிப்பா சார். அடுத்தது இவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் சொல்லிட்டேன் அப்புறம் என்ன கேட்க கூடாதுன்னா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? இவங்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா கடன் வாங்காம பார்த்துக்கணும். பண வரவுகள் வரும், கடன் வாங்காம பார்த்துக்கணும். முக்கியமா குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இருக்கும்போது பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்குன்னு கவனமா இருக்கணும். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் அடியும் வாங்குவாங்க. அதனால குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் போது இவங்க ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா அம்மா அப்பாக்காக கடன் வாங்குறது, இல்லை அம்மா அப்பா கிட்டேருந்து கடன் வாங்குறதுலாம் பிரச்சனையை கொடுத்தோம். அதில் கவனமாக இருந்தால் நல்லது. கண்டிப்பாக சார். நீங்களும் உலகத்தையே ஜெயிக்கிற கழகமாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். நன்றி சார். வணக்கம்மா. தேங்க்யூ.